Hey guys, இன்னைக்கு வீடியோல நம்ம Noise Buds X0 இந்த TWS இயர்பட்ஸோட ஒரு குயிக் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த வாட்டி நாய்ஸ் வந்து நல்லா சூப்பராக பேக்கேஜ் பண்ணியிருக்காங்க அண்ட் அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஹைப் ஏற்றி விட்ருக்காங்க. இந்த பாக்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னே ஸோ கேஸ் இருக்கும், இயர்பட்ஸ் இருக்கும் அண்ட் புக்லெட்ஸ், யூசர் மேனுவல் அண்ட் 2 pair of ear tips, ஸ்மால் லென்த்தில் USB Type-C கேபிள். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கும். அண்ட் இந்த நாய்ஸ் பட்ஸ் X0 வந்து 4500 வந்து இதோட எம்ஆர்பி அண்ட் 4000க்கு இப்போ வந்து அமேசானில் வந்து சேல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா இல்லையா அண்ட் மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் என்ன இருக்குது அண்ட் அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இதோட ஹைலைட்ஸ்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ANC வந்து எனக்கு ரொம்பவே நல்லா பிடிச்சிருக்கு அண்ட் ANC பொறுத்த வரைக்கும் இதில் 50 decibels ஆஃப் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது அண்ட் 4 different மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மல் மோட், டிரான்ஸ்பரன்சி மோட், ஹைப்ரிட் ANC அண்ட் அடாப்டிவ் ANC அப்படின்ட்டு. ஹைப்ரிட் ANC ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ 50 decibels கீழே, ஃபார் எக்ஸாம்பிள் ஏசியோட ஃபேன் நாய்ஸாக இருக்கட்டும், இல்லை பிசிலேருந்து வர சிபியோட ஃபேன் நாய்ஸாக இருக்கட்டும், ஸோ வேறு ஏதாவது நெக்ஸ்ட் ரூமில் வந்து பேசிகிட்டு இருக்கிறது, ஸோ அந்த மாதிரி நாய்ஸ்லாம் வந்து மினிமைஸ் பண்ணும். பட் அதை தாண்டி இருக்கிற ஒரு ரூமில் வந்து ஃபேன் நாய்ஸ் வந்து 50 decibelsக்கு மேலே இருக்குன்னும் போது ஸோ இப்போ இந்த ரூமில் இருக்கிற ஃபேன் நாய்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 50% கம்மி பண்ணுது. மற்றபடி மெயின் ரோட்லலாம் இருக்கீங்கன்னும் போது என்ன நாய்ஸ் இருக்கோ ஸோ அதை வந்து கொஞ்சம் அந்த நாய்ஸ் வந்து சாஃப்டன் பண்ணும். பட் சுத்தமாக வந்து எனக்கு கேட்காம போகிற அளவுக்குலாம் வந்து நாய்ஸ் வந்து ஜீரோ பண்ணாது. ஜஸ்ட் எந்த ஒரு நாய்ஸ் இருந்தாலும் அது ஒரு இறைச்சலாக கூச்சலாக இருக்குன்னா அந்த நாய்ஸ் வந்து சாஃப்டன் பண்ணும். ஸோ அந்த சாஃப்டன் பண்ணுறது நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதுதான் நாய்ஸ் கேன்சலேஷனில் பெட்டராக இருக்குது. அண்ட் இந்த இயர்பட்ஸில் இன்னியர் டிடெக்ஷனும் சப்போர்ட்டோட வருது. அதனால 2 இயர்பட்ஸும் வியர் பண்ணதுக்கு அப்புறமா தான் நாய்ஸ் டிடெக்ஷன் வந்து ஆன் ஆகும். அண்ட் இதில் ரைட் இயர்பட்ஸில் லாங் டச் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த நாய்ஸ் கண்ட்ரோலில் சேஞ்ச் பண்ண முடியுது. ஸோ அதனால் நீங்கள் சிங்கிள் இயர்பட்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னா ரைட் இயர்பட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணால் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஒர்க் ஆகும். லெஃப்ட் இயர்பட் மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஒர்க் ஆகாது. ஏன்னா லெஃப்ட் இயர்பட்டில் கேம் மோட் ஆக்டிவேட் பண்ணுற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிறதுனால ஸோ நீங்கள் ரைட் இயர்பட்ஸ் எடுத்துட்டு ஒன்லி லெஃப்ட் இயர்பட் மட்டும் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஒர்க் ஆகாது. ஸோ ரைட் இயர்பட் மட்டும் யூஸ் பண்ணால் ஒர்க் ஆகும், இல்லை 2 இயர்பட்ஸும் சேர்த்து யூஸ் பண்ணிங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ ANC ஃபர்ஸ்ட் ஹைலைட் என்னை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆடியோ குவாலிட்டி வைஸ் ஸோ இதில் 12.4 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த டிரைவரோட டயஃப்ரமில் டைட்டனியம் மெட்டீரியலில் வந்து கூட்டிங் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சிமிலராக இந்த ப்ராசஸ் தான் வந்து ரியல்மி, OnePlus, Oppo வந்து ஆல்மோஸ்ட் எப்பவுமே கொண்டு வராங்க. ஸோ இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து இதோட சிக்னேச்சர் சவுண்ட் ஆல்மோஸ்ட் ரியல்மி, OnePlus, Oppoவில் என்ன மாதிரி ஒரு அந்த சிக்னேச்சர் டோன் வந்து எப்படி இருக்குமோ அதே டோனில் வந்து இருக்குது. பட் வால்யூம் வைஸ் பார்க்கும்போது ஸோ அந்தளவுக்கு ஹெவி எஃபெக்ட்ஸ் வந்து இதில் வந்து கொண்டு வரல. ஸோ அதுதான் வந்து நான் மற்ற ரியல்மி, OnePlusக்கும் இந்த இயர்பட்ஸுக்கும் உள்ள கம்பேரிசனாக பார்க்குறேன். இப்போ இந்த நாய்ஸ் பட்ஸ் X0ல வந்து ட்ரபிள் வைஸ் பார்க்கும்போது வால்யூம் லெவல் நல்ல ஒரு ஹை வால்யூம் இருக்குது, பட் ரொம்ப ஹெவி வால்யூம் கிடையாது. அண்ட் பேஸ் வந்து இதில் ஒரு ஃப்ளாட் டைப் ஆஃப் பேஸ் வருது. ஸோ ரொம்ப வந்து இமோசிவ் எக்ஸ்பீரியன்ஸில் பூம் எஃபெக்ட் அந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் கிடையாது. அண்ட் இதில் மெயினாக வந்து ஒரு ஹை ரெசல்யூஷன் சாங்ஸ்லாம் கேட்குறீங்கன்னும் போது ஸோ இதில் வர எவ்ரி இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் எல்லாமே கிளியராக கேட்குது. ஒரு சாங்ஸ் கேட்குறீங்கன்னா அதில் என்னெல்லாம் சவுண்ட்ஸ் இருக்குமோ அந்த எல்லா சவுண்ட்ஸும் உங்களுக்கு நல்லா கிளியராக கேட்கும். ரொம்ப ஹை பிச் சாங்ஸில் கூட உங்களுக்கு ட்ரபிளில் வந்து நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியராக கிளாரிட்டியாக வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக இதில் ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. பட் இதோட ப்ரைஸ் தான் வந்து இதை வந்து நம்ம இந்த ப்ரைஸுக்கு இந்த ஆடியோ ஒர்த்தா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. ஏன்னா வந்து இதோட ப்ரைஸ் வந்து 4K. ஸோ 4Kக்கு வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி காம்படிஷனில் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, அதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இயர்பட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ பட் அந்த அளவுக்கு ஒரு ரேஞ்சில் வந்து இந்த நாய்ஸ் பட்ஸ் X0ல வந்து கொண்டு வரலன்னு தான் சொல்லணும். பட் இந்த இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. இதில் வந்து நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஆனால் இதை விட பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இதே ப்ரைஸ் ரேஞ்சில், இல்லை இதை விட ஒரு 500 எக்ஸ்ட்ரா போட்டால் ஸோ இதை விட பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற இயர்பட்ஸும் இருக்குன்னு சொல்ல வரேன். அண்ட் நெக்ஸ்ட் காலிங் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்பவே நல்லா இருந்தது. இன்டோர் அண்ட் அவுட்டோர் செக் பண்ணதுக்கான கால் ரெக்கார்டிங் சாம்பிளும் இருக்குது. ஸோ அதை இப்போ நீங்களே கேட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து நாய்ஸ் பட்ஸ் X0லேருந்து தான் கால் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து இன்டோரில் இருக்கேன் அண்ட் ஃபேன் நாய்ஸும் வந்து இருக்குது ரூமில். ஸோ ஒரு ஃபேன் நாய்ஸ் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் கால் பேசுகிறீங்கன்னும் போது ஸோ அப்போ இந்த நாய்ஸ் பட்ஸ் X0ல உங்களோட வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல் இப்படி தான் இருக்கும். அண்ட் இப்போ நான் பேசுகிறது என்னோட வால்யூம் லெவல் எந்த அளவுக்கு கேட்குது பாருங்கள். நானும் கேட்டுட்டு சொல்கிறேன். அண்ட் பேக்ரவுண்டில் ஃபேன் நாய்ஸ் கேட்குதா பாருங்கள். அண்ட் ஹாலில் வந்து சாங்ஸ் பாடிட்டு இருக்கு. ஸோ அது ஏதாவது கேட்குதா பாருங்கள். ஸோ ஓவராலாக அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் எந்த அளவுக்கு மினிமைஸ் பண்ணிவிட்டு என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி இருக்குது, வால்யூம் லெவல் இருக்குது பார்க்கலாம். இப்போ நாய்ஸோட நியூ இயர்பட்ஸ் இது அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நாய்ஸ் பட்ஸ் X0ன்ட்டு. ஓகே. ஸோ இப்போ இந்த இயர்பட்ஸில் இப்போ நான் பேசுறது என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி, வால்யூம் லெவல்லாம் எப்படி இருக்கு? வாய்ஸ் கிளாரிட்டி வந்து நல்லாவே இருக்கு. ஓகே. வால்யூம் லெவல் கேட்கறத விட அதிகமாகவே கேட்குது. நான் பேசுகிற ஒவ்வொரு வேர்ட்ஸும் உங்களுக்கு நல்லா கிளியராக புரியுது.
ஆமா, எதுவும் பிரச்சனை இல்லை. எதுவுமே இல்ல. சரி, இப்போ நான் வந்து இப்போ அவுட்டோர்ல இருக்கேன். இப்போ ஒரு மெயின் ரோட் சைடுல ஒரு பிரிட்ஜு கீழே இருக்கேன். ஓகே. அண்ட் இங்க கொஞ்சம் வண்டி மூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்கு, ஹார்ன் நாய்ஸ்லாம் இருக்கு. இப்போ வந்து பேக்ரவுண்ட்ல அந்த நாய்ஸ்லாம் எப்படி இருக்கு உனக்கு? பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேக்குதா? பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கேக்குது, ஆனா ரொம்ப மைல்டா இருக்கு. லோவா தான் இருக்குன்னு சொல்லலாம். ம். ரொம்ப அந்த வண்டி மூவ்மெண்ட், ஹார்ன் சவுண்ட் எல்லாமே ரொம்ப லைட்டா கேக்குது. ரொம்ப டிஸ்டர்பிங்காவே இல்ல. அதான் இப்போ கூட ஒரு புல்டோசர் மாதிரி போச்சு. அப்ப நான் பேசுனது எல்லாமே நல்லா கேட்டுதா உனக்கு என்னோட வேர்ட்ஸ்? நல்லா தான் கேட்டுச்சு, எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அந்த புல்டோசர் போன மாதிரி அந்த சவுண்ட் ஒண்ணு கேட்கல. அதான் லைட்டா ஏதோ ஒன்னு பேக்ரவுண்ட்ல நாய்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். அது டிஸ்டர்பிங் அளவுக்கு அதாவது இல்ல. இப்போ நான் வந்து பேசுறது எல்லாமே உனக்கு கிளியரா கேட்டுட்டு இருக்கு. இங்க நான் வந்து நிறைய வண்டி போயிட்டு இருக்கு, போனாலும் நான் பேசுறது உனக்கு கிளியரா கேக்குது. ஆமா, கரெக்ட். சரி, ஓகே. ஓவராலாக காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்குது. நீங்கள் பேசுகிற வால்யூம் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் நல்லாவே கேட்கும். பட் நீங்கள் வந்து ஒரு அவுட்டோர்லலாம் கால் பேசுகிறீங்கன்னும் போது ஸோ பேக்ரவுண்டில் ஹார்ன் நாய்ஸ்லாம் இருந்ததுன்னா அந்த ஹார்ன் நாய்ஸ்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு லோ டு மீடியம் லெவலில் கேட்க தான் செய்யும். பட் இருந்தாலும் உங்களோட வால்யூம் அதை விட அதிகமாக கேட்கும். அதனால் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லாவே கால் பேச முடியும். ஸோ கால் டெஸ்டிங் வந்து அந்த ரெக்கார்டிங் சாம்பிளை நீங்களும் அவுட்டோருக்கான டெஸ்டிங் சாம்பிளை கேட்டு பாருங்கள். ஸோ அதிலே வந்து உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிரும். அண்ட் இதில் இன்னியர் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்பட்ஸ் வியர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சாங் ப்ளே ஆகும், எடுத்துட்டிங்கன்னா சாங் பாஸ் ஆகிடும். ஸோ அது நல்லாவே ஒர்க் ஆகுது. பட் அந்த இன்னியர் டிடெக்ஷனை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு மேனுவல் சுவிட்ச் மாதிரி நம்மளுக்கு எதுவும் கொடுக்கல. ஸோ இப்போ ஒரு சில பேருக்கு இன்னியர் டிடெக்ஷன் வேண்டான்னா அதை ஆஃப் பண்ண முடியாது. ஸோ ஆல்வேஸ் இன்னியர் டிடெக்ஷனோட தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வியரிங் அண்ட் டச் ஃபங்க்ஷன்ஸில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் அவுட்டோர்லலாம் வியர் பண்ணிட்டு போகும்போதும் ஸோ இயர்பட்ஸ் நல்ல ஃபிட்டிங்கில் தான் இருந்தது. அண்ட் டச் ஃபங்க்ஷன்ஸ் வைஸ் இங்கே தான் டச் கண்ட்ரோல் இருக்குது. இங்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டச் வந்து ஒர்க் ஆகும். அண்ட் ப்ளஸ் இதில் வந்து வியர் டிடெக்ஷன் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து ஒரு சென்சார் மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் வியர் பண்ணிவிட்டு நீங்கள் டச் ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணால் தான் அது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நார்மலாக நான் வியர் பண்ணாமலே இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி டபுள் டேப்போ ஏதோ பண்ணாலும் டச் ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகாது. அண்ட் டச் ஃபங்க்ஷன் வைஸ் இதில் எல்லா டச் ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது, இன்க்ளூடிங் வால்யூம் கண்ட்ரோல். அண்ட் டியூரிங் காலிங் டைமில் கால்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கோ இல்லை கட் பண்ணுறதுக்கோ டபுள் டேப் பண்ணணும். அண்ட் வர காலை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு டச் அண்ட் ஹோல்ட் பண்ணணும் ஏதாவது ஒரு இயர்பட்ஸில். அண்ட் நெக்ஸ்ட் இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கனெக்ஷனில் கொண்டு வராங்க. ஸோ கனெக்ஷன் ரேஞ்சில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லாவே கனெக்ஷன் ரேஞ்ச் இருந்தது. சாங்ஸ் விட்டு விட்டு கேட்குறது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லை. அண்ட் பட் இதில் வந்து டுவல் கனெக்ஷன் சப்போர்ட் கிடையாது. ஸோ 4K ப்ரைஸ் இருக்குது, பட் டுவல் கனெக்ஷன் இல்லை. ஸோ ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். அண்ட் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி வைஸ் ஸோ இதோட ஃபுல் ஃபினிஷ் வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியலில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் டிசைன் வைஸ் கொஞ்சம் நல்லா ஒரு குட் லுக்கிங்கில் இருக்குது. ஸோ இயர்பட்ஸில் வந்து ஒரு டுவல் டோன் டிசைன் மாதிரி இருக்குது. ஸோ ஓவராலாக டிசைன் வந்து ஒரு நல்ல ஒரு குட் லுக்கிங்கில் இருக்குது. மெட்டீரியல் வந்து ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான், பட் ரொம்ப ப்ரீமியம் ஃபினிஷ்னு சொல்ல மாட்டேன், ஒரு குட் லுக்கிங் டிசைனில் இருக்குது. அண்ட் இந்த வாட்டி கேஸ் வந்து நாய்ஸோட பிராண்டிங் இங்கே இருக்குது. ஸோ இந்த சைடில் ரைட் சைடில் வந்து டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக. அண்ட் ரியல்மியில் இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ எல்இடி இண்டிகேட்டர் ஒன்று தான் இருக்குது. ஸோ கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் எக்ஸாக்ட் பர்சன்டேஜ் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ இதுவும் இன்னொரு ட்ராபேக். அண்ட் ஃபைனலி இதோட பேட்டரி நான் வந்து இன்னும் செக் பண்ணல. நான் இயர்பட்ஸ் ஒன்லி அப்பப்போ யூஸ் பண்ணதில் இயர்பட்ஸ் ஒன்லி ப்ளே டைம் ஹவர்ஸ் 5 to 6 hours வருது. பட் கம்ப்ளீட் பேட்டரி டெஸ்டிங் நம்ம பண்ணுவோம்ல, ஸோ எக்ஸாக்டாக வந்து இயர்பட்ஸில் எவ்வளோ வருது, கேஸில் எவ்வளோ வருது, ஏஎன்சி ஆன் பண்ண எவ்வளோ வருது, ஆஃப் பண்ண எவ்வளோ வருது, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுல் செக்கிங் வந்து இன்னும் நான் பண்ணல. அதுக்கு வேணால் நான் செப்பரேட்டாக வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் பேட்டரி ரிவ்யூன்ட்டு. பட் பிராண்ட் வந்து 50 hours கிளைம் பண்ணியிருக்காங்க. 50 hours வருமா என்னன்னு தெரியல. ஸோ அது செக் பண்ணால் தான் தெரியும் வருமா என்னன்ட்டு. ஓவராலாக இந்த நாய்ஸ் பட்ஸ் X0ல எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. இப்போ இதில் இப்போதைக்கு நான் பார்க்குற கான்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஆப் சப்போர்ட் கிடையாது, டுவல் கனெக்ஷன் கிடையாது, கூகுள் ஃபாஸ்பேர் சப்போர்ட் கிடையாது. அண்ட் இந்த இயர்பட்ஸில் அந்த வால்யூம் லெவல் ஓவராலாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் வரலன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அதுக்கு மெயின் காரணம் இதில் எல்டாக் கோடக் அந்த மாதிரி எதுவுமே அவங்க கொண்டு வரல. பேசிக்காக ஏஏசி அண்ட் எஸ்பிசி கோடக் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இவங்க 4.5K வரைக்கும் போகும்போது எல்டாக் கோடக்கோடு கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் ஹை ரெசல்யூஷனில் சாங்ஸ் கேட்டிருக்க முடியும். ஸோ ஃபுல் குவாலிட்டியில் கேட்டிருக்க முடியும். ஆல்ரெடி இந்த இதில் வர ஆடியோ நல்லா தான் இருக்குது, நல்லா டிஜிட்டலி ப்ராசஸ்டு ஆடியோவாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நாய்ஸில் இருக்கிற அந்த 2Kல இருக்கிற ஆடியோ மாதிரி இதில் இருக்காது, நல்ல டிஜிட்டலி ப்ராசஸ்டில் இருக்குது. எப்படி ரியல்மி OnePlusலலாம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் இருக்குது. பட் வால்யூம் அந்தளவுக்கு பத்தல. அதுக்கு என்னென்னா அந்த கண்டென்ட் வந்து ஸோ ஃபுல்லாக வந்து ஒரு ஹை ரெசல்யூஷன் கண்டென்ட்டாக இருந்தால் கூட ஸோ அந்தளவுக்கு வந்து அது எடுத்துக்கணும்னா கோடக்கும் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கணும். ஸோ அண்ட் ப்ளஸ் டிரைவர் வந்து அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க தெரியல. டயஃப்ராமில் மட்டும் டைட்டானியம் யூஸ் பண்ணால் பார்த்தாது, டிரைவரும் வந்து நல்ல டைப்பில் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ இன்னும் எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமாக வந்திருக்கும், வால்யூம் லெவல் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகிருக்கும்.
அண்ட் ப்ளஸ் EQ கஸ்டமைசேஷன் பண்ணுற மாதிரி எந்த ஆப்ஷனும் கொண்டு வரல. ஸோ ஈக்குவலைசர் கஸ்டமைஸ் பண்ணுறது, பேஸ் பூஸ்ட் வந்து பேஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, ஸோ அதுக்கு வந்து டெடிக்கேட்டடாக ஆப் சப்போர்ட் வேணும், அதை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் எல்டாக் கோடக்கில் ஆப் சப்போர்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து EQ கஸ்டமைஸ் பண்ண முடியல அந்த மாதிரி ஆப்ஷன். அண்ட் கேஸில் வந்து ஒரே ஒரு LED லைட் இருக்குது. ஸோ கேஸோட பேட்டரி பர்சன்டேஜ் அக்யூரேட்டாக எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. அண்ட் இன்இயர் டிடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இன்இயர் டிடெக்ஷன் மேனுவலாக நீங்கள் ஆஃப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ண முடியாது. பட் இதெல்லாம் பண்ணணும்னா ஆப் சப்போர்ட் கொண்டு வந்தால் தான் இவங்களால நெக்ஸ்ட் லெவலே போக முடியும். ஸோ சூன் வந்து நாய்ஸில் வந்து ஒரு ஆப் சப்போர்ட்டோட ஒரு பெஸ்ட்டு ஹை குவாலிட்டி இயர்பட்ஸ் வந்து எதிர்பார்க்குறேன். அண்ட் இப்போ இதோட ப்ரைஸ் வந்து 4Kல இருக்குது. பட் 4Kல ஆல்ரெடி ஒரு காம்படிட்டிவ் செக்மெண்ட்னு சொல்லலாம். ஆல்ரெடி OnePlus Buds 2 வந்து லாஸ்ட் இயரே லான்ச் பண்ணாங்க. ஸோ எனக்கு இப்போ தான் கிடச்சிது. ஸோ இதில் வந்து ஒரு நல்ல ஆடியோ ஹியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது OnePlus Buds 2ல கன்ஃபார்மாக ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. பட் இதில் நான் இப்போதைக்கு பார்த்த வரைக்கும் இதில் வால்யூம் கண்ட்ரோல் இல்லை. ஸோ இதில் வந்து அது இருக்குது. அண்ட் ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா ஒரு சேல்ஸ் டைமில் வந்து 4.5Kல Oppo Enco R3 Pro இல்லை Realme Buds R5 Pro கிடைக்கும். ஸோ இதிலலாம் வந்து எல்லாமே இருக்குது. எல்டாக் கோடக்லேருந்து டோல் கனெக்ஷன் சப்போர்ட், ஆல்வேஸ் கனெக்டட்லேருந்து ஆப் சப்போர்ட்டு, குட் காலிங் சப்போர்ட்லேருந்து எல்லாமே வந்து இருக்குது. அண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ரெட்மி வந்து Buds 5 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நாய்ஸில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாமே ரெட்மி Buds 5லேயும் இருக்குது. அடிஷ்னலாக இந்த நாய்ஸில் என்னெல்லாம் இப்போதைக்கு கொடுக்கல, கூகுள் ஃபாஸ்பார் இல்லை, அண்ட் ஆப் சப்போர்ட் இல்லை, டோல் கனெக்ஷன் இல்லைன்னு சொன்னோம்ல, இது எல்லாமே அதில் கொடுத்துட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3Kல வந்து வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப காம்படிட்டிவான ப்ரைஸில் ரெட்மி வந்து உள்ளே வந்து என்ட்ரு ஆகுறாங்க. அப்படி பார்க்கும்போது அப்போ ரெட்மி Buds 5 வந்து ரொம்பவே வந்து ஒர்த் பையிங்னு எனக்கு வந்து தோணுது. ஸோ இந்த நாய்ஸ் பட்ஸ் X0ல வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக கோட் பண்ணியிருக்காங்கன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போதைக்கு. ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும், பிடிச்சிருக்கும். பட் இதை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் 4Kல வந்து இருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ அவ்வளோதான் விஷயம். அவ்வளோதான். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் ஆல்ரெடி நாய்ஸ் பட்ஸ் X0 வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.